4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உடைஞ்சிருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பக்கெட்ஸை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சிருக்கு, பாட்டம் போர்ஷன் மட்டும் தான் நல்லா இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த பக்கெட்டுடைய பாட்டம் போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பாட்டம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே இருக்கக்கூடிய போர்ஷன்ஸில் இந்த மாதிரி நீங்கள் ஜிக்ஸாக்காக வந்து கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து ஒரு பவுல் மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கத்தியை ஹீட் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது பாட்டமில் வந்து சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான சோப் பாக்ஸ் வந்து கிடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சோப் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கடையில் போய் காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் உடஞ்சி இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டை வந்து ரீயூஸ் பண்ணி ஒரு சூப்பரான சோப் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஹோல்ஸ் போட்டுருக்கிறதால இதில் தண்ணியும் நிற்காது. பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும், தரைக்கும் இந்த பிளாஸ்டிக்கும் கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சோப் வந்து குழஞ்சு போகாமல் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க. பாருங்கள், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக க்யூட்டாக இருக்குது. தேவைப்படுறவங்க ட்ரை